சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கலான்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு கவிதை மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு ஸ்டில்லு. ஒரு ஊர் நல்லா இருக்கிறதுக்கும் நாசமாக போகிறதுக்கும் அந்த ஊருக்கு அமைகிற தலைவர் செயலாளர் கையில் தான் இருக்குது. ஒரு ஊரில் மக்களுக்கான தலைவர் செயலாளர் இருந்தாருன்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கமிஷனுக்கோ கௌரவத்துக்கோ ஒரு தலைவர் செயலாளர் இருந்தாருனாக்கா அந்த ஊர் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ்புக் ஸ்டில்லில் போட்டிருந்துச்சு. அது நல்லா இருக்குதே, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோமேன்ட்டு ஷேர் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊர் ஜமாத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு செல் நம்பரை கலெக்ட் பண்ணி அந்த குரூப்பில் சேர்த்து ஊரில் நடக்கிற செய்தியெல்லாம் அந்த குரூப்பு வாயிலாக சொல்லணும். அது இப்படி சொல்லும் பட்சத்தில் நம்ம ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பலன் அடைஞ்சிக்குவாங்க. ஒன்று, மையத்து செய்தி. அந்த காலத்தில் ஊர் சின்னதாக இருந்துச்சு. பள்ளியாசலில் பஸ்ட்டு சங்கடித்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் பள்ளியாசலில் அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லா பள்ளியாசலையும் எழுதி போடுவாங்க. இப்போ என்னென்னா ஊர் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. வெறும் பள்ளியாசலில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு போர்டில் எழுதி போட்டால் ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளே வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தா தான் மையத்துன்னு கேள்விப்பட்டு யார் மையத்து எந்த தெருவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது இன்னார் வீட்டில் மையத்து அப்படின்ட்டு. நம்ம அந்த ஜமாத்து ஒரு குரூப்பு ஆரம்பிக்குதில்ல, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பிக்குதில்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தெருவில் இன்னார் மையத்து, எல்லோரும் துவா செய்யுங்க, எல்லோரும் மையத்தில் கலந்துங்க அப்படின்னா அந்த குரூப்பில் போட்டாங்கன்னாக்கா ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் பட்சத்தில் எல்லாரும் மேக்சிமம் நிறையா பேர் தொழுகையில் கலந்துக்குவாங்க. அப்படி கலந்துக்க முடியாதவங்க இன்னாரே ஆஹா அப்படின்னு துவா வச்சு செய்வாங்க. ரெண்டாவது, ஈபி பிரச்சனை. நம்ம ஊரில் என்னென்னா திடீர்னு ஷட்டவுன் போடுறாங்க, திடீர்னு கேன்சல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு எங்கேயாச்சும் டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிருது, இல்லை எங்கேயாச்சும் மரம் விழுந்துருது அப்படின்னா ஈபி கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போயிடுச்சுங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையா ஃபோன் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. இதே ஜமாத்து வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துச்சுனாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மு வீணாக போச்சு, இத்தனை மணி நேரத்துக்கு கரண்ட்டு வராது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஊரில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தெரிஞ்சிடும். இத்தனை மணிக்கு கரண்ட் வரும், நம்ம உள்ள அதுக்குள்ளே முன்னேற்பாடு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சிடும். அதனால் நம்ம ஊர் ஜமாத்து நம்ம மக்களுக்காக வாட்ஸ்அப் குரூப்பை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியே ஆகணும். மூணாவது என்னென்னா, நம்ம அரசாங்கம் நிறையா ஸ்கீம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் இப்போ கூட நம்ம ஊரில் ரீசெண்டாக ஒரு மாதம் ஆதார் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா ஆதார் இல்லாதவங்க, பேர் மாற்றுறவங்க எல்லாம் இலவசமாக போஸ்ட் ஆஃபீஸில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட ஸ்கீம் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்கீம் போடுறப்பையும் நமக்கு அங்கே போய் ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும், ஃபோட்டோ வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவை போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதே நம்ம ஜமாத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று திறந்து இருந்துச்சுன்னா, வாட்ஸ்அப் குரூப்போ டெலகிராம் குரூப்போ ஏதோ ஒரு குரூப் ஒன்று திறந்து இருந்துச்சுனாக்கா அந்த குரூப்பில் நம்ம ஊர் ஜமாத்து அனௌன்ஸ் பண்ணிடணும். எப்படின்னா ஆதார் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு மாதத்துக்கு, நீங்கள் யார் யார் பேர் மாற்றுறது ஆதார் எடுக்கிறவங்கெல்லாம் போய் ஆதார் எடுத்துக்கங்க. போகிறப்போ இந்த மாதிரி ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, வேறு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு எடுத்துக்கிட்டு அங்கே இந்த மாதிரி தான் ஃபார்ம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபார்மையும் நம்ம ஃபுல்லப் பண்ணி அதை காட்டிட்டு வாட்ஸ்அப்லேயே காட்டிட்டாங்கனாக்கா அனைத்து குடும்பங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கேருந்து அவங்கவுங்க போய் ஒரு ஃபார்ம் வாங்கி இப்படி தான் ஃபுல்லப் பண்ணணுங்கிறது ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. மக்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். அடுத்தது சொசைட்டி. நம்ம ஊரில் என்னென்னா சொசைட்டியில் ஜீனி இருந்தால் ஆயில் இருக்க மாட்டேங்குது, ஆயில் இருந்தால் பருப்பு இருக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு ஜாமான் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டயத்துலேயும் ஒரு ரேஷன் கார்டுக்கு பொருள் வாங்குறப்போ 2 தடவை 3 தடவை நம்ம ஊரில் அலைகிறாங்க. முடியாதவங்கெல்லாம் ஆட்டோவில் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இதை நம்ம ஊர் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஊர் சொசைட்டியில் இந்தந்த பொருள் வந்திருக்கு, இந்தந்த பொருள் ஸ்டாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அறிவிப்பு கொடுத்துட்டோம்னா
அந்த மக்கள் என்ன அந்தந்த பொருளை வாங்கி பலன் அடைஞ்சுக்குவாங்க. அடுத்தது 5வது வந்து கணக்கெடுப்பு. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கணக்கெடுக்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை ஏதோ ஒரு கணக்கெடுப்பு அரசாங்கத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து அப்படியே அவங்க போகிறாங்க, அப்படியே கதவை தட்டுறாங்க, அம்மா நாங்கள் கணக்கெடுக்க வந்திருக்கோம், யார் யார் இருக்கா போகிறா வரா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஊரில் கணக்கெடுக்க ஏதோ அரசாங்கத்தில் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா, ஜமாத்து தான் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி கணக்கெடுக்க வருவாங்க, அதை எந்தெந்த ஜெராக்ஸ் எடுக்கணுமோ இதெல்லாம் எடுத்து வச்சுங்க, இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு செஞ்சிட்டாங்கனாக்கா மக்கள் வந்து எல்லாம் தயாரிப்போடு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்குடைய கஷ்டம் நீங்கும். நம்ம வந்து செய்தியை சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் இருந்தால் மக்கள் பலன் அடைவாங்கன்ட்டு. இந்த ஜமாத்து கேட்குமா கேட்காதான்னு தெரியல. ஏன்னா இந்த நம்ம ஊர் ஜமாத்துக்கு ஒரு டைம் முடிய போகுது. கேட்டு அதன்படி நடந்தாங்கன்னா மக்கள் ஓகே தான், பிரச்சனை இல்லை. இல்லைங்கிற பட்சத்தில் வரக்கூடிய ஜமாத்தாச்சும் இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி இன்னும் பல நன்மைகளை நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊரில் உள்ள இன்னும் பல நன்மைகளை செய்யும் பட்சத்தில் மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.